இந்தியாவில் 7 கட்டங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. 7ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றன அரசியல் கட்சிகள். இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒடிசா மாநிலத்தில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக், ஒடிசா அவருடைய கோட்டையாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தல்களும் ஒடிசா சட்டமன்ற தேர்தல்களும் ஒருங்கே நடக்கிறது. ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய ரைட் ஹேண்ட் என்றால் அது திரு வி.கே. பாண்டியன் அவர்கள்தான். அவர் தமிழர். அங்கே IAS அதிகாரியாக பணியாற்றி நவீன் பட்நாயக்கு மிகவும் நெருங்கிவிட்டார். தேர்தலில் வியூகம் வகுத்து கொடுக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது நவீன் பட்நாயக் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். பிரச்சார மேடையில் அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் நடுங்குகிறது. உடனே பக்கத்தில் வி.கே. பாண்டியன் தான் மைக்கை பிடித்து கொண்டு நிற்கிறார். என்னடா முதலமைச்சருடைய கை இப்படி நடுங்குகிறதே, இது பப்ளிக் இமேஜ் அடிபட்டு விடுமே என்று அந்த கையை பிடித்து உள்ளே வைக்கிறார். கேமராவில் தெரியாதவாறு இந்த காட்சிகள் பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனே எதிர்கட்சியான பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா நவீன் பட்நாயக்கு இப்போ 77 வயதாகிறது, உடல்நிலை சரியில்லை, அவருக்கு பிறகு இந்த கட்சியவே அவர் கைப்பற்றிடதான் அவருடைய கையை பிடித்து இவ்வாறு இழக்கிறார். முதலமைச்சரிடம் அவருக்கு அவ்வளவு நெருக்கம். ஒரு தமிழர் இங்கே வந்து நவீன் பட்நாயக்கருடைய கட்சியை கைப்பற்ற பார்க்கிறார், அதற்கான சாட்சி தான் இது என்கின்றனர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முதல்ல அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். योजना बोलो की मिशन श्रीमाने आपन मोटे को BSKY योजना बोलो की मिशन शक्ति माने आपन मोटे को BSKY योजना बोलो की அப்படியே நாம் ஒடிசா மாநிலத்திலிருந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வருவோம். மகாராஷ்டிராவில் மும்பையில் இந்தியாவின் முதல் கடலடி சுரங்கப்பாதை 2 மாதத்திற்கு முன்பு திறக்கப்பட்டது. பல ஆயிரம் கோடி செலவில் கட்டப்பட்டது. கடலுக்கடியில் ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க. சுமார் 45 நிமிஷத்தில் போக வேண்டிய தூரத்தை இது 10 நிமிஷத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஷார்ட்கட்டு மாதிரி இது அப்படின்னு சொல்லி அதிக பப்ளிசிட்டியும் கிடைத்தது. ஆனால் திடீரென மக்கள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த சுரங்கப்பாதையில் நீர்க்கசிவு ஏற்பட்டு விட்டது. அந்த நீர்க்கசிவின் காரணமாக இது பாதுகாப்பானதா, இத்தனை 1000 கோடி கட்டியிருக்காங்களே, இப்படியெல்லாம் பேச்சு எழுந்தது. உடனே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவின் அரசு ஓடி வந்து இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிடுவோம் என்று ஆறுதல் தெரிவித்து வேலையில் இறங்கியது. இது மகாராஷ்டிரா தேர்தல் களத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே தேர்தல் ஏற்கனவே நடந்து முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, அப்படியே அங்கேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வருவோம். வெயில் சக்கை போடுகிறது. தமிழகத்தில் மட்டுமில்லை, உத்தரப்பிரதேசத்திலும் தான். ராகுல் காந்தி ஒரு பிரச்சார மேடையில் தண்ணீர் குடிக்க தண்ணீர் எடுக்கிறார். அடுத்து தலையில் தண்ணீரையும் ஊற்றிக்கொள்கிறார். எதனால் தலையில் ஊற்றிக்கொண்டேர் என்றும் மக்களுக்கு சொல்கிறார். என்ற வெயில் மிக கடுமையாக இருக்கிறது என்று அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். बेरोजगार युवाओं के बैंक अकाउंट में गर्मी है काफी. बेरोजगार युवाओं के बैंक अकाउंट में महीने के 8,500 रुपए, साल के 1 लाख रुपए कटाकट. அதே உத்தரப்பிரதேசத்தில் வேறொரு சம்பவம். கான்பூர் பகுதியில், இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் கட்சி பாஜக. அங்கே உத்தரப்பிரதேசத்தில் அந்த பகுதியை சேர்ந்த மேயர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாஜக மேயர் 44 இறைச்சி கடைகளை புல்டோசர் வைத்து இடிக்க உத்தரவிட்டார்கள். இது பின்புலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாலையில் படுத்துறங்கி கொண்டிருந்த ஒரு தாய் மகள், 4 வயது சிறுமி, அந்த குழந்தையை நாய் கடித்து விட்டது. சிகிச்சை பலனில்லாமல் அந்த குழந்தையும்
இறந்து விட்டால் இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலைகளை எழுப்பியிருந்தது. இந்தியா ஃபுல்லாக இதே தொல்லையாக இருக்கே, சாலைகளில் நடந்து போக முடியல, மக்களை நாய் கடித்து விடுகிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் பாஜக மேயர் என்ன பண்ணாங்க, 44 இறைச்சி கடைகளை இடிக்க உத்தரவு போட்டு விட்டார்கள். அந்த கடைகளும் புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டது. கடைக்காரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நாய் கடிச்சா நீங்கள் நாய் மேலே நடவடிக்கை எடுங்க, நாய்க்கு சாப்பாடு போடுற எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அதாவது இடிக்க வேண்டும் என்று சொல்பவர்களுடைய வாதம் என்னவாக இருக்கிறது என்றால், இவங்க கறியெல்லாம் போடுறாங்க, மீனெல்லாம் போடுறாங்க, நாய்கள் ஆக்ரோஷமாக மாறி விடுகின்றன, இதனாலேயே நாங்கள் இந்த கடைகளை இடித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைச்சி சாப்பிடுபவர்கள், மீன் சாப்பிடுபவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கடைகளை இடித்திருக்கக்கூடாது, மாறாக கடித்த நாய்களை பிடித்து சென்றிருக்க வேண்டும். வளர்ந்த நாடுகளில் தெருக்களில் நாய்கள் சுற்றி திரிவது கிடையாது, மற்றவர்களை இவ்வாறு கடிப்பது கிடையாது. இந்தியா வளரும் நாடு, இங்கே தெருக்களில் நாய் தொல்லை அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கணுமே தவிர இதை காரணமாக வைத்து 44 இறைச்சி மற்றும் மீன் கடைகளை இடித்திருக்கக்கூடாது என்று அங்கே பெரிய விவாதமாக நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் அங்கே 7 கட்டத்தில் தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் அந்த பகுதியில் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் இது கடைசி கட்ட தேர்தல் நடக்கவிருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் இது தாக்கத்தை ஏற்படுத்துமா என்றும் பார்க்க வேண்டி இருக்கும். அப்படியே உத்தரப்பிரதேசத்திலிருந்து நம் தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை விவேகானந்தர் பாறையில் இரவு பகலாக தியானம் செய்ய இருக்கும் பிரதமர் மோடி. எப்போதிலிருந்து எப்போது வரை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மே 30ஆம் தேதி மாலை பிரச்சாரம் ஓய்கிறது. கடைசி கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம். பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் இரவு பகலாக ஜூன் 1ஆம் தேதி மாலை வரை அங்கே தியானம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக விவேகானந்தர் பாறை தயார் செய்யப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். ரெண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் முடியும் பொழுதும் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. எங்கே என்று கேட்டீர்களானால், இமயமலையில் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த காட்சிகளையும், இந்த பழைய காட்சிகளையும் பார்த்து விடுவோம். ஓம் விஷ்ணாராராட்டமசே விஷ்ணோ சம்பத்ரேஸ்தோ விஷ்ணோ சூரசே விஷ்ணோ த்ருவோ சேவஸ்கவமசே விஷ்ணவேத்வா ஓம் அக்னிர்தேவதா வாதோ தேவதா பிரியாணாந்த்வா பிரியபதி கங்கவாமஹே நிதிநாந்த்வா நிதிபதி கங்கவாமஹே வசோர்மம ஆமஜானி கவதமாத்வமஜாசி கவதம். பிரதமர் மோடி தமிழகம் வரும் அதே நாளன்று, அதாவது மே 30ஆம் தேதியன்று அமித்ஷாவும் தமிழகம் வருவது குறிப்பிடத்தக்கது. அமித்ஷாவின் வருகைக்கான காரணம் என்ன என்று கேட்டபொழுது, கோவில்களுக்கு அவர் செல்லவிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினர், இந்தியா கூட்டணியினர் என்ன விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, மே 30ஆம் தேதி மாலையோடு தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது, தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாது. ஆனால் அதுக்கு அடுத்த 2 நாளில் ஜூன் 1ஆம் தேதி வாக்கு பதிவு நடைபெறவிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டிருந்தால் அனைத்து தொலைக்காட்சிகளும் அதைத்தான் காண்பித்து கொண்டிருப்பார்கள். இது வாக்காளர்கள் மத்தியில் கடைசி கட்ட தேர்தலில் யார் யாரெல்லாம் வாக்களிக்கவிருக்கிறார்களோ அவங்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும், இதற்கான உத்திதான் இது என்று எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு பக்கம் விமர்சனம் வைத்து கொண்டிருக்கிறாங்க. பாஜக என்ன சொல்கிறாங்க, 5 ஆண்டுகளுக்கு முன்பும் பிரதமர் மோடி இமயமலையில் தியானத்தில் ஈடுபட்டார். தற்பொழுது தென்கோடியான தமிழகம் வருகை தருகிறார். முக்கடல் சங்கமம் ஆகும் இடம் அது. இந்திய பெருங்கடல் ஒரு பக்கம், வங்கக்கடல் இன்னொன்று அரபிக்கடல், அது கூடும் இடத்தில் விவேகானந்தர் பாறை அமைந்திருக்கிறது. அங்கே தியானத்தில் ஈடுபடுவார் என்று பாஜகவினர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.